ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சரண்யா. நாளைக்கு நல்ல ஒரு வீடியோவாக நீங்கள் கேட்ட வீடியோ தான். எல்லோரும் கேட்டுட்டு இருந்தீங்க பாப்பாவோட ரொட்டீன் போட சொல்லி. அந்த வீடியோ தான் கம்மிங் ஆக போகுது. மறக்காமல் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாம் கொண்டு போகலாம். நம்ம முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே மாதிரி கம்பேக் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். இந்த கம்பேக் கொடுக்குறது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு லைக் மூலிமா தெரிவு பண்ணுங்கள். நாளையிலேருந்து நம்ம கம்பேக் கொடுக்குறோம். ஃபுட் ரொட்டீன், சமையல் வீடியோ, நம்ம என்ன பண்ணுறோம், கோயிலுக்கு போகிறது. கோயிலுக்குன்னா அங்கெல்லாம் நான் போகல ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில், எனக்கு போக ஆசை அப்படின்னு. நமக்கு அந்தளவுக்கு இப்போ அந்த பணமும் இல்லை நம்ம சுற்றி பார்க்குற அளவுக்கு. இன்னொரு விஷயம், அங்கே கூட்டமாக இருக்கும். கூட்டம்னா உடம்புடியில் இருந்தே கூட்டம் இருக்கும். நம்ம சின்ன பிள்ளைய வச்சுருக்கோம், அதனால் சரி வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். சரி அடுத்த வருஷம் நம்ம கரெக்டாக இருந்துட்டு நம்ம போகலாம். கரெக்டானா எப்படின்னா எதுவுமே சேர்க்காமல் இருக்கணும். ஒன்றாந்திரவில் இருந்து அழகாக அப்படி இருக்கணும். மீன், முட்டை எதுவுமே சேர்க்காமல் இருக்கணும். நல்ல பக்தியோடு போனால் தான் அங்கே அந்த சாமி எப்படி சொல்கிறது, பக்தி இல்லாமல் போனால் அவ்வளோதான். பக்திலாம் இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு நம்ம நடந்துக்கணும். இந்த முட்டை, மீன் இந்த மாதிரிலாம் சேர்க்காமல் இருந்தால் தான் நமக்கு அங்கே போக முடியும். அதே மாதிரி இந்த வருஷம் போகிற நிலமையில வைக்கலை. எனக்கும் வேண்டான்னு தோணிருச்சு. சரி அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். அடுத்த வருஷம் கரெக்டாக இருந்து கரெக்டாக போகணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். சரி நாளைக்கு பாப்பாவோட டே ரொட்டீன் டே ரொட்டீனில் டே ஃபுட் ரொட்டீன் போட போகிறேன். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவில் லைக் பண்ணி உங்கள் ஆதரவு எவ்வளோன்னு தெரிவிச்சுக்கோங்க. பாய்.